இந்த யோபுடைய புத்தகத்தை பார்க்கும்போது அது ஒரு வம்சாவளியே இல்லாதபடிக்கு வேதாமத்தில் நடு பக்கத்தில் வரக்கூடிய ஒரு புத்தகம். ஆனால் அந்த புத்தகம் பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு புத்தகம். அதனால அந்த புத்தகம் கிருபையாக நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஒரு நீதிமான் என்று சொல்லுகிறார். அந்த நாட்களில் வூட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசத்தில் இந்த யோபு ஒரு நீதிமானா வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தார். யோபுடைய குடும்பத்தை பார்க்கும்போது அவனுக்கு 3 குமாரத்திகள் 7 குமாரர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோபு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாயிருந்தான். இந்த யோபு கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்க போனா, யோபுடைய புத்தகம் 1 அதிகாரம் அதிலே 3வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். பிரியமானவர்களே, யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதித்து உன்னதமான நிலையிலே வைத்திருந்தார். யோபு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாயிருந்தான். யோபுவை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் நீதிமான் என்று சொல்லுகிறார். யோபுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் 3 பேரும் தன்னுடைய 7 சகோதரருடைய வீட்டுக்கும் தினம் ஒருவருடைய வீட்டுக்கு போய் அவர்கள் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்தார்கள். அப்படி பிள்ளைகள் ஒன்றாக சேரும்போது ஒருவேளை தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி யோபு அதிகாலமே எழுந்து அவர்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே பரிந்து பேசக்கூடிய ஒரு ஜெப வீரனாயிருந்தான். ஆனால் நன்றாய் ஜெபிக்கிற பக்தியுள்ள யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சோதனை வந்தது. அதைத்தான் நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை வரும்போது நாம் கலங்குகிறோம். அநேகருடைய இருதயத்தின் எண்ணம் சோதனை வரவே கூடாது என்பதுதான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை சோதித்து அறியக்கூடியவராக இருக்கிறார். வேதாமத்திலே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையா என்பதை சோதிக்கும்படியாக ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரு சோதனையை அனுமதித்தார். மோசையை பார்க்கும்போது தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவன் சொன்ன காரியத்தை செய்கிறானா என்பதை பார்க்கும்படிக்கு மோசையுடைய வாழ்க்கையிலே மோரிபா தண்ணீர் அண்டையிலே ஆண்டவர் கோலை கொண்டு போய் அடிக்க கூடாது, மாறாக நீங்கள் கல்மலை இடத்துல பேச வேண்டும் என்று சொல்லி அனுப்பினதை பார்க்கிறோம். அதே போல பேதுருடைய வாழ்க்கையில சீஷர்களை ஆண்டவர் சோதிப்பேன் என்று சொல்லுகிறார். சுலகிலே போட்டு புடைக்கும்படியாக நான் சாத்தானுக்கு உத்தரவு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆக சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் பல விதங்களிலே அனுமதிக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவனுடைய பரிசுத்தத்தை ஆண்டவர் சோதிக்கும்படியாக அவன் வேலை செய்கிற
போத்திபாரின் குடும்பத்துக்குள்ளே ஒரு சோதனையை உருவாக்குகிறார். பிரியமானவர்களே, சோதனை வராமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்வே வராது. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது எக்ஸாம் என்றாலே பயப்படுவார்கள். எதற்காக தேர்வு நியமிக்கப்படுகிறது? 5வது வகுப்புல இருந்து ஒரு பிள்ளை 6வது வகுப்பு போவதற்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை சோதிப்பதற்காகத்தான் ஆண்டின் இறுதியிலே தேர்வு நடக்கிறது. அதே போலதான் பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் பலவிதமான வழியிலே நம்மை ஒவ்வொன்றாக சோதித்து பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த சோதனையிலே நாம் ஜெயிப்போமானால் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளுவோம். யோபுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன விதமான சோதனையை அனுமதிக்கிறார் பாருங்கள். ஒரு நாள் தேவ புத்திரர்கள் தேவ சந்நிதியிலே வந்து நின்ற போது ஆண்டவர் அங்கே வந்து நின்றார். சாத்தானும் அங்கே வந்தான் என்று எழுதப்படுகிறது. அப்பொழுது ஆண்டவர் சாத்தானை நோக்கி கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய்? அவன் சொல்லுகிறான், நான் உலகம் முழுவதும் சுற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறான். என் தாசனாகிய யோபுவின் மேலே நீ கவனம் வைத்தாயோ? அவன் ஒரு உத்தமன், அவன் ஒரு நீதிமான் என்று அந்த இடத்திலே ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி சொல்லுவதை பார்க்கிறோம். அப்பொழுது சாத்தான் ஆண்டவருக்கு மறுமொழியாக அவன் பேசுகிறான். அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். யோபு விருதாவாகவா உம்மை சேவிக்கிறான்? நீர் அவனையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் வேலி அடைத்து காக்கவில்லையோ? இந்த இடத்துல சாத்தான் சொல்லக்கூடிய காரியம், நீர் யோபு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர், அவனுக்கு எல்லாம் நிறைவா இருக்குது, அதனால அவன் உண்மையா இருக்கிறான், நீதிமானா இருக்கிறான், நீர் கொடுத்த நன்மைகளை அவனை விட்டு பிடுங்கி எறிந்து போடும், அவன் உம்மை தூசிப்பானா இல்லையா பார்ப்போம் என்று சொல்லுகிறான். அப்ப இந்த சோதனை எதற்காக அனுமதிக்கப்படுகிறது? நன்மை வரும்போது நாம் ஆண்டவரை துதிப்போம், அது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனால் தீமை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, இழப்புகள் வரும்போது, பாடுகள் வரும்போது நாம் ஆண்டவரை துதிக்கிறோமா அல்லது தூசிக்கிறோமா? அதை சோதிப்பதற்காக ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையில சோதனை அனுமதித்தார். இந்த நிகழ்வு தேவனாகிய கர்த்தரும் சாத்தானும் சந்திக்கிற இந்த நிகழ்வு, இது பரலோகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அல்ல. தள்ளப்பட்ட சாத்தான் இனி பரலோகத்துக்கு போகவே முடியாது. இந்த நிகழ்வு பூமியிலே நடக்கிறது. பூமியிலே நடந்த ஒரு நிகழ்வு அது. தேவ புத்திரர்கள் தேவ சந்நிதியில வந்தார்கள். பிரியமானவர்களே, ரோமர்களின் நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும்போது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அப்ப தேவ ஆவியில நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். பிரியமானவர்களே, ஆவியை பெற்றவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள், ஆண்டவராலே அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாக சேர்த்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டியுடைய கூட்டம் கூடி வரும் இடத்தில தான் ஆண்டவர் வருகிறார். அங்கே சாத்தானும் வருகிறான். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் எப்படி அந்த இடத்துல கடந்து வருகிறாரோ அதே போல சாத்தானும் கடந்து வருகிறான். நம்ம என்ன விதமான காரியத்திற்காக ஜெபிக்கிறோம் என்பதை ஆண்டவர் எப்படி கவனிக்கிறாரோ அப்படியே சாத்தானும் அந்த ஜெபத்தை கவனிக்கிறான். பிரியமானவர்களே, ஒரு அருமையான வாலிப மகள் ஜெப உதவிக்காக என்னை பார்க்கும்படிக்கு வந்தார். அவ என்னிடத்துல ஒரு சில ஆவிக்குரிய கேள்விகளை எழுப்பினான். அதில் அவள் குறிப்பாக சொன்ன ஒரு காரியம், அங்கிள், நான் தனியா ஜெபம் பண்ண முழங்கால் படியிட்ட உடனே ஜீசஸ் வருவதை நான் உணர்கிறேன். ஆனால் அதே சமயத்தில்
ஏதோ இன்னும் 2 கண்கள், பயங்கரமான கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருப்பதை நான் உணர்கிறேன். அடிக்கடி நான் ஜெபம் பண்ணும்போது அந்த விதமான ஒரு காட்சி என்னுடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது என்று அவள் தன்னுடைய ஆவிக்குரிய கேள்வியை எழுப்பினார். பிரியமானவர்களே, அது மெய்யான காரியம். நம் தேவ சமூகத்தில் போய் ஒரு நன்மையை கேட்கும் போது ஆண்டவர் அதை கொடுக்க கூடாது என்று பிசாசு போராடுகிறார். நாம் ஜெபத்தில் இருந்து கொண்டு ஆசீர்வாதங்களை கேட்கும் போது சாத்தான் சொல்லுவான், இவனுக்கு நீர் கொடுக்க கூடாது, இவனிடத்தில் இப்படிப்பட்ட பாவம் இருக்குது, இவளுக்கு நீர் இதை தரக்கூடாது, இவள் இப்படி பாவத்தில் இருக்கிறாள் என்று நன்மைகளை சாத்தான் தடை செய்யக்கூடியவனாயிருக்கிறான். ஏனென்றால் சாத்தான் எதிராளி என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாயிலும் ஒரு கேடை உண்டாக்க வேண்டும், தீங்கை உண்டாக்க வேண்டும், பொல்லாப்பை உண்டாக்க வேண்டும், தேவனை விட்டு பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சாத்தான் இடைவிடாமல் சுற்றி கொண்டே இருக்கிறான். இப்போ யோபுடைய வாழ்க்கையில தேவ புத்திரர்கள், ஆவிக்குரியவர்கள் ஒரு கூட்டமாய் தேவனை ஆராதிக்க கூடி வரும்போது அங்கே ஆண்டவரும் வருகிறார், சாத்தானும் வருகிறார். ஆண்டவர் சாத்தானை பார்த்து யோபு நீதிமான் என்று சொன்ன போதுதான், நீர் அவனுடைய ஆசீர்வாதங்களை தொடும்போது அவன் உம்மை தூசிப்பான் என்று அவன் சொல்லுகிறான். யோபுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 10, 11, 2 வசனங்கள். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். இப்படி சொல்ல தேவனாகிய கர்த்தர் சாத்தானுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். யோபினுடைய ஆசிகள் மேல, குடும்பத்தின் மேல அதிகாரத்தை கொடுக்கிறார். தேவ அனுமதி இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மயிராகிலும் கீழே விழாது, உங்கள் மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் அப்படியாக பாதுகாக்கக்கூடியவராயிருக்கிறார். அவர் வழியை திறக்காமல் சாத்தானாலே உங்க வாழ்க்கையில வர முடியாது. சில ஆவிக்குரிய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உடனே சொல்லுவார், ஏதோ சாத்தான் போராட்டமா தெரிகிறது, யாரோ மந்திரவாதம் செய்து விட்டார்கள், எனக்கு யாரோ பில்லி சூனியை வைக்கிறார்கள். மந்திரவாதம் செய்தாலும் பில்லி சூனியம் பண்ணினால் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும் போது ஆண்டவர் உங்களை சுற்றிலும் நல்ல ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். சாத்தான் தேவனுடைய அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கையில வரவே முடியாது. யோபுடைய வாழ்க்கையிலே தேவன் வழியை திறந்து கொடுக்கிறார். அப்பொழுது சாத்தான் யோபுடைய ஆசீர்வாதங்களை பிடுங்கும்படி வருகிறான். ஒரு நாள் யோபுவை நோக்கி யோபுடைய வேலைக்காரன் ஓடி வருகிறான். அவன் சொன்ன காரியங்களை பாருங்க. எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கும் போது சபேயர் வந்து வேலையாட்களை எல்லாம் கொன்று போட்டு அதை எல்லாம் இழுத்து கொண்டு போய்விட்டார்கள். சபேயர் என்றால் பலசாலிகள், கொள்ளைக்காரர்கள். அந்த காலம் பலம்பெருத்த காலம், பலத்தை பிரயோகித்து வாழக்கூடிய காலம். இந்த காலமோ அறிவு பெருத்த காலம். ஆகவே சபையர் என்று சொல்லக்கூடிய கொள்ளைக்காரர்கள் யோபுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு போனார்கள். பின்னே இன்னொருவன் ஓடி வருகிறான். அவன் ஓடி வந்து சொல்லக்கூடிய காரியம், வானத்திலிருந்து அக்கினி விழுந்து ஆடுகளை எல்லாம் அழித்து போட்டுவிட்டது, எல்லாம் மாண்டு போயிற்று, உடைய வேலைக்காரர்களும் மரித்து போனார்கள்,
நான் ஒருவன் மாத்திரம் வந்தேன், இன்னொருவன் ஓடி வருகிறான். உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய மூத்த குமாரருடைய வீட்டிலே புசித்து குடித்து கொண்டிருக்கையில் வனாந்தரத்தில் இருந்து வந்த காற்று அந்த வீட்டின் மீது மோதியதினாலே அந்த வீடு சேதமடைந்து விழுந்து உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் மரித்து போனார். இந்த செய்தியை கேட்டபோது யோபு தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு சத்தமிட்டு அவன் அழுதான். சத்தமிட்டு அழுது இவை எல்லாவற்றிலும் யோபு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இழப்புகள் வரும்போது உங்களுடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதை ஆண்டவர் சோதிக்கக்கூடியவரா இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில வந்த சோதனை எல்லாம் இருக்கும் போது யோபு ஆண்டவரை நேசித்தான், ஆண்டவரை புகழ்ந்தான். ஒன்றுமில்லாத இருக்கையில் யோபு எப்படிப்பட்டவனாயிருக்கிறான்? சோதிக்கும்படியாக மறுபடியும் பின்னொரு நாள் தேவ புத்திரர் தேவ சந்நிதியில வந்தார். யோபு அங்க இருக்கிறான், ஆராதனையில பங்கெடுக்கிறான். அந்த இடத்திலே ஆண்டவர் வரும்போது சாத்தானும் அங்கே வருகிறான். ஆண்டவர் கேட்கிறார், யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் மேல கவனம் வைத்தாயோ? யோபு 2வது அதிகாரம் 4வது வசனம். சாத்தான் கர்த்தருக்கு பிரயுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். இப்ப சாத்தான் சொல்றான், அவனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நீர் எடுத்தீர், இப்போ அவனுடைய சரீரத்தை தொட உத்தரவு வேண்டும். ஆண்டவர் சொல்றார், அவன் ஜீவனை மாத்திர விட்டு விடு, மற்றபடி நீ அவனை சோதித்துப்பார். அப்பொழுது சாத்தான் யோபுடைய உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் பருக்களால் வாதித்ததை பார்க்கும். அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் ஓட்டை எடுத்து சரீரத்தை சொரிந்து கொண்டு அவன் சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டிருந்த கொடுமை. அவனுடைய மனைவி அவனை பார்த்து சொல்லுகிறான், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாயிருப்பீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விட்டுவிடும். யோபுடைய மனைவி மூலமா சாத்தான் பேசுவதை அங்க நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் யோபுடைய வார்த்தை, தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெறாமல் இருக்கலாமா? யோபு அந்த இடத்திலும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யவே இல்லை. பிரியமானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு அறிமுகமான ஒரு தாயார் சரீரத்திலே டிபி வியாதியினாலே பாதிக்கப்பட்டு மரணத்தின் விளிம்பிலே கடைசி பகுதியில் இருந்தார். அதை நான் கேள்விப்பட்டு அவர்களை பார்க்கும்படியாக நான் கடந்து சென்றேன். அவர்களோ சத்தமிட்டு சொல்றாங்க, நான் எவ்வளவோ ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்தேன், எவ்வளவோ ஊழியங்களை செய்தேன், அழிந்து போற மக்களுக்காக ஜெபம் பண்ணேன், ஆனா இப்ப என் சரீரத்தில் வியாதி வந்து விட்டது, எனக்கு இந்த இயேசு தேவையில்லை, இது வீட்டில் வசன போடு எங்கேயும் இருக்கக்கூடாது, வேதாமத்தெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க, யாரும் ஆலயத்துக்கு போகக்கூடாது என்று பயங்கரமாய் கூச்சல் இடுகிறார். பிரியமானவர்களே, நன்மையை ஆண்டவர் தரும்போது மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் சரீரத்திலே ஆண்டவர் சோதனையை கொண்டு வந்த போது ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் தூசிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை சோதித்து அறியக்கூடியவராயிருக்கிறார்.
யோபுடைய சிநேகிதர் 3 பேர். 3 பேரும் இந்த காரியங்களை எல்லாம் கேள்விப்பட்டு யோபுவை பார்க்கும்படிக்கு வருகிறார். யோபுடைய ஆவிக்குரிய நண்பர்கள் அவனுடைய நிலையை பார்த்த போது கதறி அழுதார்கள். அழுதது மாத்திரமல்ல, அவர்கள் 7 நாள் இரவும் பகலும் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். அப்படியானால் யோபு அனுபவித்த தீங்கு மகா கொடியதாயிருந்தது. பின்னே அவர்கள் ஒவ்வொருவரும் யோபுக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்தார். யோபுக்கு விரோதமா பேச ஆரம்பித்தார். அவர்கள் 3 பேருடைய கருத்தும், உன் பாவத்தினாலதான் ஆண்டவர் உனக்கு இந்த வேதனையை அனுமதித்திருக்கிறார். உன் பாவமே இந்த வேதனையை கொண்டு வந்தது. நீர் உம்மை இன்னும் நீதிமான் என்று எப்படி சொல்லக்கூடும்? இப்படியே வார்த்தையினாலே யோபுவை வேதனைப்படுத்தினார். அந்த ஆவிக்குரிய சகோதரர்களுக்குள் இருந்து ஆவியானவர் பேசவில்லை. மாறாக அவர்களுடைய நாவை சாத்தான் பயன்படுத்தியதை பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குது, இது தேவனுடைய தண்டனை என்று அவர்கள் தீர்ப்பு செய்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக ஆவிக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார். வியாதி வந்து விட்டதா, அவள் என்ன பாவம் செய்தாளோ? வியாதி வந்து விட்டதா, அவன் என்ன பாவம் செய்தானோ? அவன் செய்த பாவத்துக்கு சரியாதான் ஆண்டவர் அவனை தண்டிக்கிறார். இப்படி எல்லாம் காரியங்களை அறியாமல் அநியாயமாய் தூசிக்கிற அநேகர் உண்டு. ஆனா யோபுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சோதித்ததை நாம பார்க்கிறோம். யோபு இவைகள் எல்லாவற்றிலும் தன்னுடைய நாவினாலே அவன் பாவம் செய்யாமல் தன் நாவை அவன் காத்து கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்முடையவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். சோதனையை ஜெயிக்கிற மனிதர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராயிருக்கிறார். அதே போலதான் யோபுடைய வாழ்க்கையில யோபுடைய முன்னிலையை காட்டிலும் யோபுடைய பின்னிலையை 2 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்ததை பார்க்கும். எதையெல்லாம் இழந்தானோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப சேர்த்து கொடுத்தார். 7000 ஆடுகளுக்கு பதிலாக 14,000 ஆடுகள் ஆண்டவர் கொடுத்தார். எல்லாத்தையுமே 2 மடங்காக ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். வேலைக்காரர்களையும் அப்படியே கொடுத்தார். ஆனா யோபுடைய பிள்ளைகள் மாத்திரம் அவர்கள் 10 பிள்ளையை ஆண்டவர் கொடுப்பதை பார்க்கிறோம். ஏன் 20 கொடுத்திருக்கலாமே? 10 பிள்ளைகள் அவர்கள் பரலோகத்தில் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள். ஆகவே பின்னும் 10 பிள்ளைகளை கொடுத்து 4 தலைமுறையை அவன் பார்க்கும்படிக்கு செய்தான். அப்படியாக அவனை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் சோதனைகளை அனுமதிப்பதின் நோக்கம் உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல, உங்களை ஆசீர்வதித்து இன்னும் உயர்த்துவதற்காக. சோதனைக்காரனுடைய கையிலே ஆண்டவர் உங்களை ஒப்புக் கொடுப்பதின் நோக்கம் உங்களையும் என்னையும் உருவாக்குவதற்காகத்தான் ஆண்டவர் அனுமதிக்கக்கூடியவராயிருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாகவே நீங்கள் அனுபவிக்கிற இந்த பாடுகளில் இருந்து, இந்த நெருக்கத்தில் இருந்து, உபத்திரவத்தில் இருந்து உங்களை விடுதலை ஆக்குவது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? சோதனையை அனுமதித்த ஆண்டவர் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்வதற்கான போக்கையும் அவர் உண்டாக்குவார். அவர் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். பாடுகள் வந்தது நிமித்தமாக ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், என்னை கைவிட்டு விட்டார் என்று நாவினாலே அறிக்கை செய்து
நீங்கள் வருத்தத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. ஒரு தாய் மறந்தாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார். அவர் உங்கள் மேல நினைவாயிருக்கிற கர்த்தர். நாம் அந்த ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. கண்ணீரோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்க உம்முடைய பிள்ளைகள் மீது நீர் ஒரு விசை மனதுருக்கம் கொண்டு இறங்குவீராக. உம்முடைய பிள்ளைகள் சந்தித்து வருகிற வேதனை, கடந்து செல்கிற சோதனைகள், நெருக்கங்கள், சரீரத்திலே அனுபவிக்கிற உபத்திரவங்கள், பாடுகள், இதை நீர் கவனியாமல் இல்லை. உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்மை நோக்கி கூப்பிடும் போது இறங்குவேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீரார். விசுவாச சோதனை வழியாக, பரிசுத்த சோதனை வழியாக, பாடுகள் வழியாக கடந்து செல்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பலனை கொடுப்பீராகப்பா. யோபுடைய வாழ்க்கையில இழந்ததை 2 மடங்கா கொடுத்தீரே, நீர் அப்படியே பல மடங்காய் உடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுப்பீராக. இழந்த வேலை மறுபடியும் உடைய பிள்ளைக்கு வருவதற்காய் நன்றி. இழந்த குடும்பத்தை நீர் மறுபடியும் கொடுக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இழந்த சரீர பலனை, இழந்த சுகத்தை ஆண்டவரே நீர் உம்முடைய மகளுக்கு, நீர் உம்முடைய மகனுக்கு தருகிறதற்காய் நன்றி. இந்த நேரத்திலே அந்த படுக்கை மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளை நீர் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த சோதனையிலே தப்பித்துக் கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தகப்பன் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய தழும்புள்ள கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். என் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.